வியூவர்ஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவுனே சொல்லலாம். அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த மாதிரியான தகவலை நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு மோடி புகழாரம் ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. தமிழகத்தில் பாஜகவினுடைய வியூகங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் அதிமுகவினுடைய முதலமைச்சர்களை குறித்தும் ஆட்சி குறித்து புகழ்ந்திருக்கின்றார். அவரது இந்த பேச்சு அரசியல் தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மோடி இப்படி பேசியது கூட்டணிக்காகவா வாக்காளர்களுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் கே அண்ணாமலை மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவடைவதை ஒட்டி இன்று அதாவது பிப்ரவரி 27 அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு அருகில் உள்ள மாதப்பூரில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் மதுரையில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் இயக்கங்கள் தொடர்பான விழாவில் பங்கேற்பதற்காகவும் குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ராக்கெட் ஏவுதளங்கள் அமைக்கக்கூடிய பணியை துவக்கி வைப்பதற்காகவும் 2 நாட்கள் பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். திருவனந்தபுரத்திற்கு வந்திருந்த பிரதமர் அங்கிருந்து விமானம் மூலமாக கோயமுத்தூரும் வந்தார். அங்கிருந்து சூலூர் விமானப்படை தளத்துக்கு சென்று ஹெலிகாப்டர் மூலம் விழா நடைபெறக்கூடிய மாதப்பூர் வந்தடைந்தார். ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய மோடி திறந்தவெளி காரில் ஊர்வலமாக மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். வாகனத்தில் அவருடன் பாஜகவினுடைய மாநில தலைவர் கே அண்ணாமலையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் உடனிருந்தனர். மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பாஜக தலைவர்கள் போக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர், தமிழருவி மணியன், ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்களும் அமர வைக்கப்பட்டிருந்தனர். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெறும் என கருதப்பட்ட அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் பிரதமருக்கு முன்பாக எல் முருகனும் கே அண்ணாமலையும் பேசினார். இவர்களுக்கு பிறகு பேச வந்த பிரதமர் நரேந்திர மோடி பேச்சினுடைய துவக்கத்தை ஆங்கிலத்தில் பேசினாலுமே பிறகு முழுமையாக இந்தியில் பேசினார். அவரது பேச்சு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி என்ன பேசினார்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி தனது உரையில திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியதோடு அதிமுகவினுடைய மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர், ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகியோரையுமே புகழ்ந்து பேசினார். இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பாஜக குறித்துதான் அதிகமாக பேசப்படுகிறது என்று கூறிய அவர் தொடர்ந்து தமிழ்நாடு நாட்டினுடைய அரசியல் வளர்ச்சியில புதிய ஒரு மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கப் போகிறது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்து கொண்டிருப்பதை நான் கவனித்து வருகின்றேன் என்றார். மேலும் தமிழ் மொழியும் கலாச்சாரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதனால்தான் ஐநா சபையில பேசிய போது என்னை கவர்ந்த தமிழ் கவிதைகளை அங்கு பேசினேன். எனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் காசி சங்கமம் என்ற நிகழ்ச்சியை நடத்தினேன். நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பாரம்பரியமான செங்கோலை நிறுவி அதற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்திருக்கின்றேன் என்றார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பாஜக எப்போதுமே ஆட்சியில் இருந்தது இல்லை. ஆனால் பாஜகவினுடைய மனதில் தமிழ்நாடு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவினுடைய பலம் பெருகி வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் கொள்ளையடித்து ஆட்சி நடத்துபவர்கள் பொய்யான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்புகின்றனர் என்றார். இப்படி தொடர்ந்து பேசிய மோடி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாஜக எப்போதுமே முன்னுரிமை கொடுத்து வருகிறது. 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இருந்தபோது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுத்த நிதியை விட கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுத்துள்ளோம் என்றார். 2004 இருந்து 2014 வரை காலகட்டங்களில்
தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டத்தையுமே அவர்கள் முன்னெடுக்கவில்லை. எனவே தமிழகத்தின் வளர்ச்சியில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். நான் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என் நினைவுக்கு வந்தார். இலங்கையில் அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு செல்லும் வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. இன்று அவர் மக்களுக்காக பணியாற்றிய தமிழ்நாட்டிற்கு நான் வந்திருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் அவரது நல்லாட்சி காரணமாக சிறந்த கல்வியும் மருத்துவ வசதிகளும் கிடைத்தன. இதனால இப்போது வரை ஏழை மக்கள் ஒவ்வொருவருமே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவராக புகழ்ந்து வருகின்றனர். எம்ஜிஆர் குடும்ப அரசியலால அரசியலுக்கு வரவில்லை, தனிப்பட்ட திறமையினுடைய காரணமாக முதலமைச்சராக வந்தார். இன்று தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை அவமதிக்கும் விதமாக திமுக ஆட்சியின் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிறகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையுமே அவர் அர்ப்பணித்தார் என்றார் மோடி. இப்படி தொடர்ந்து பேசிய மோடி இப்பொழுது இந்திய கூட்டணி உருவாகி உள்ளது. டெல்லியில் எல்லாம் இந்திய கூட்டணி வெற்றி பெறாது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணி முயற்சித்து கொண்டிருக்கிறது. 2024 கொள்ளையடிக்க நினைக்கக்கூடிய இந்த கடையை மூட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பேச்சு நடுவில் மத்திய அரசின் திட்டங்களான உஜ்வாலா திட்டம், பிரதமரின் வீட்டு திட்டம் ஆகியவற்றால் மக்கள் பெரிதும் பலனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் சில விஷயங்கள் கவனிக்க வைத்தன. முதலாவதாக, இந்த தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க நிலையில பாஜக கூட்டணியில் இருப்பதாக செல்லும் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படும் டிடிவி தினகரன் ஆகியோர் இதில் பங்கேற்கவில்லை. இது குறித்து பிபிசியிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த மருது அழகுராஜ், பாஜகவை பொறுத்தவரை இன்னமும் கூட எல்லா அணியும் ஒருங்கிணைக்க நினைக்கலாம். அதேபோல் அப்படி இருக்கும்போது அதில் ஒரு அணியை மட்டும் அழைத்தால் சரியாக இருக்காது என்று ஓபிஎஸ்ஐ அழைக்காமல் இருக்கலாம். எடப்பாடி கே பழனிசாமியிடம் இன்னமும் ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என பாஜக நினைக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். அவர் நம் பக்கம்தான் இருக்கின்றார். ஆகவே மற்றொரு பக்கத்தை கவர பாஜக விரும்பலாம். அதன் காரணமாகவே எங்களை அழைக்கவில்லை என்கின்றார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியாததால் ஓபிஎஸ் அழைக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்கின்றார் மூத்த பத்திரிகையாளரான ஷாம். ஒரு தொகுதி மட்டும் கேட்கும் கட்சிகளுக்கு இடம் கொடுப்பதில் பிரச்சனைகள் வராது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை பல தொகுதிகளை கேட்டிருக்கலாம். அதில் பாஜக குறித்து வைத்த தொகுதிகளும் இருந்திருக்கலாம். ஆகவே தொகுதி பங்கீடு இன்னும் முடிந்திருக்காது. தொகுதி பங்கீடு முடியாமல் மேடைக்கு பலன் இருக்காது என்கின்றார் ஷாம். அதேபோல இந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த மறைந்த முதலமைச்சரான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை மோடி புகழ்ந்து பேசியதும் அரசியல் நோக்காளர்களாக கவனிக்கப்பட்டது. இப்படி பேசினால் அதிமுகவினுடைய வாக்குகள் கிடைக்கும் என பாஜக நினைக்கிறது. ஆனால் மோடியா இந்த லேடியா என ஜெயலலிதா இவர்களை உதாசனைப்படுத்தியிருக்கின்றார், நிராகரித்திருக்கின்றார். அதை தொண்டர்கள் மறந்து விடுவார்களா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு நினைவு கூர்ந்தது. பாஜகவில் இருந்து யார் அங்கே வந்தார்கள் அதை தவிர பார்த்தீங்கன்னா அதிமுக என்பது எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட கட்சி. அதன் தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். எடப்பாடி கே பழனிசாமி மீது அதிருப்தி இருப்பவர்கள் கூட பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது எம்ஜிஆர் நிறுவிய கட்சி. இது பாஜகவுக்கு தான் பாதகமாக அமையும் என்கின்றார் ஷாம். கட்சி பிளவுபட்டு இருப்பதால் எல்லா கட்சிகளுக்கும் அதிமுகவினுடைய வாக்குகளை பெறும் ஆசைகள் இருக்கிறது. பாஜகவும் அதை முயற்சித்து பார்க்கிறது என்கின்றார் மருது அழகுராஜ். மறைந்த தலைவர்களை பெருமைப்படுத்தி பேசுவதில் தவறில்லை, அது ஒரு தூண்டில்தான். பாஜகவை பொறுத்தவரை அவர்களிடம் தலைவர்கள் இருந்தாலுமே தொண்டர்கள் இல்லை. ஆகவே தொண்டர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து அவர்களை அபகரிக்க நினைக்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட்டணிக்காக கிடந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம் என்றும் எல்லோருமே தங்களை தேடி வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எடப்பாடி கே பழனிசாமி செய்த பிழையின் காரணமாக தான் இதெல்லாம் நடக்கிறது. பல கட்சிகளுக்கும் அதிமுகவினுடைய தொண்டர்களை தங்களுடைய பக்கம் ஈர்க்கும் ஆசைகளும் இருக்கிறது. கட்சி ஒன்றுபட்டு நின்றிருந்தால் இதெல்லாமே நடந்திருக்காது என்கின்றார் மருது அழகுராஜ். அதிமுகவினுடைய இரு தரப்பையுமே ஒருங்கிணைத்து அதனுடன் கூட்டணி வைக்கும் வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறதா? பாஜகவினுடைய தேசிய தலைமையை அப்படி நம்ப வைக்க முயல்கின்றார்கள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நடக்காது என்கின்றார் ஷாம்.
குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.